கைஸ், இப்போ பாடி பில்டிங் போசஸில் இல்லைனா பசங்க மேஜராக ஷோ ஆஃப் பண்ணுற மசில்னு பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் தான். அண்ட் என்னோட இந்த கரண்ட் பல்கிங்கில் நான் என்னோட பைசப் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற ஒர்க் அவுட்ஸை இந்த வீடியோவில் சொல்கிறேன். பைசப்ஸில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. லாங் ஹெட், ஷார்ட் ஹெட் அண்ட் பிராக்கியாலிஸ். நம்ம போடுற ஒர்க் அவுட் இந்த 3 பார்ட்டையுமே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் நான் அந்த 3 பார்ட்ஸையுமே டார்கெட் பண்ணுறதுக்கு போடுற ஒர்க் அவுட் ப்ரீச்சர்ஸ் கர்ல் மிஷினில் டம்பிள் பைசப்ஸ் கர்ல் பண்ணுவேன், கேபிளில் ஹேமர் கர்ல் பண்ணுவேன், தென் டம்பிள் ட்ராக்கல். இந்த ஒர்க் அவுட் லாங் ஹெட் ஆஃப் தி பைசப்ஸை நல்லாவே டார்கெட் பண்ணும். அப்புறம் ஸ்பைடர் கர்ல்ஸ். அப்புறம் நான் இந்த 4 ஒர்க் அவுட்டையுமே ஒரே நாளில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஃபுல் டே இல்லைனா அப்பர் பாடி டேவோட இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணுவேன். அண்ட் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் பத்தாது, ப்ராப்பராக ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணும். பிகாஸ் சேம் வெயிட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸில் ஒரே ஒர்க் அவுட்டை பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தால் மசில் அந்த வெயிட்டுக்கு அடாப்ட் ஆயிரும், க்ரோத்தே இருக்காது. அண்ட் நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி ஒர்க் அவுட்டை கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்போ தான் த்ரூ அவுட் த ஒர்க் அவுட் மசிலில் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எல்லா ஒர்க் அவுட்டுமே ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணுவேன். பிகாஸ் மசில் நல்லா கான்ட்ராக்ட் அண்ட் ஸ்ட்ரெச் ஆகிறப்ப தான் பைசப்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நான் ப்ரீவியஸாக சொன்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பைசப்ஸ் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் ஓவரால் ஆர்ம்ஸ் பார்க்க நல்லா பில்ட்டாக தெரியறதுக்கு ட்ரைசெப்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ நான் என் ட்ரைசெப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறேன்னு என் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.